அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மனிதர்களாகிய நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவைகளை தம்மிடம் ஒப்படைக்கும்படி தேவன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய காரியங்களை ஒப்படைப்பது என்பது ஆண்டவர் அவருடைய பலத்தினாலும் திட்டத்தினாலும் அந்த எதிர்மறையான சூழ்நிலையை மாற்றி நமக்கு வெற்றியை தருவார் என்று நம்பிக்கையுடன் காத்திருப்பது ஆகும். இதுவே கவலை, பயம், பதட்டம் போன்றவைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறதற்காக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேவன் தரும் சமாதானத்தை நம்முடைய இருதயங்களில் காத்து கொள்ளவும் உதவுகிறது. தேவன் உண்மையுள்ளவர். அவர் சரியான நேரத்தில் செயல்படுகிறார். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களை விசாரிக்கும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் என்னுடைய கவலைகள், பயங்கள், போராட்டங்கள், நம்பிக்கையற்ற நிலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். தேவனே, நான் உம்மையே நம்பியிருப்பதினால் எனக்கு புரியவில்லை என்றாலும் நீர் எனக்காக நன்மையான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றீர் என்று முழு மனதுடன் உம்மை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். என்னுடைய வாழ்க்கை உம்முடைய அன்பின் கரங்களில் இருப்பதினால் நான் பயமில்லாமல் சமாதானத்துடன் என்னுடைய காரியங்களை செய்ய முடியும் என்கிற விசுவாசம் பெருகுவதாக என்று ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.